வழுக்குது, சேஃபாக வாங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இந்த இடத்த, ஓன் ரிஸ்க் தான். தேகம் இவங்கள மாதிரி தான் நாங்களும் சாதா ஒரு கூலி வேலை ஆள் தான். எங்களுக்காக 3 நாள் ஒரு 4 நாள் இங்கே ஒதுக்கி ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இந்த பனசோர ரெசார்ட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். மணி பார்த்தீங்கன்னா மணி 2:30 ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு எல்லா வியூவையும் கவர் பண்ணுறோம், ஆனால் கம்மியாக தான் கவர் பண்ணுறோம். நம்ம கிடைச்ச 3 நாள் 4 நாளில் இதான் பண்ண முடியும். உண்மையுமே ஹெவனில் வாழ்கிற மாதிரி தாங்க வாழ்கிறாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இவங்களுக்குள்ள. நமக்கு என்னமோ இது புதுசாக இருக்கும், ஆனால் இங்கே வாழ்ந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் எப்படி எவ்வளோ கஷ்டம் அப்படின்னா. வீடெல்லாம் பாருங்கள், சும்மா குறைலாம் சொல்ல முடியாதுங்க. ஒரு சில வீடு தாங்க மட்டமாக இருக்குது, மற்றபடி களை கட்டுது இங்கே எல்லாம். கட்டுங்களா பாருங்க, வாயை பழகிறான் அவன். வீடை பார்த்துட்டு கட்ட போகிறாங்க, தான் வீடு கட்ட போகிறாங்க. சும்மாலாம் சொல்ல முடியாதுங்க. எவன் தாங்க வீடெல்லாம், எவன் தான். எங்கள் அப்பா அம்மாவோட நான், என் பைக்கு, ஸோ நிம்மதியாக ஒரு வாழ்க்கை தம்புன்னு வாழலாம். எங்கள் பனசுரா ஹில் ரெசார்ட். இந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இங்கே அதிகமாக தாங்க இருக்குது. ஆனால் வாழ்நாளில் இதெல்லாம் ட்ரை பண்ண வேண்டிய விஷயம். இந்த ரெசார்ட்லலாம் ரூம் எடுக்கணும், தங்கணும் அப்படின்னு. ரெசார்ட்ல சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு வராங்க. இவங்க நினைப்பாங்க ஜாலியாக வரானுங்கன்னு. இன்னும் ஒரு 3 நாள் கழிச்சு நாங்களும் இவங்க பழைய நிலைமைக்கு இவங்கள மாதிரியே வேலைக்கு போயிடுவோம். இந்த 3 நாள் மாதத்தில் 3 நாள் நாங்கள் இந்த மாதிரி, மீதி 28 ஆமாம் 30 நாள்னா கூட 3 நாள், மீதி 27 நாள் 26 நாள் இவங்கள மாதிரி தான் நாங்களும் சாதா ஒரு கூலி வேலை ஆள் தான். எங்களுக்காக 3 நாள் ஒரு 4 நாள் இங்கே ஒதுக்கி ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ யாரையும் வந்து பார்த்து எடை போடாதீங்க ஜாலியாக இருக்கிறாங்க அப்படின்னு. அவங்களுக்குள்ள 1008 கஷ்டம், 1008 கடன்கள் அப்படி இருக்கும். அப்படி தான் வாழ்ந்துட்டு வராங்க எல்லாரும். பர்ஃபார்மன்ஸ் போட்டுருந்தாங்களே 3 மேலே சறுக்கு முறுக்குன்னு போயிடும். கிணறுது வண்டி ரொம்ப. இங்கங்கே என்னென்ன ஓடு போடணுமோ அங்கங்கே அந்தந்த மூடு போட்டு ஓட்டணும். ஸ்லோப்பை பார்த்தீங்களா, திமுறா அந்த ஸ்லோப்பு கட்சியே முடியாது. ஸ்லோப்பை இறங்கும் போது ஈஸியாக இறங்கிடலாம். நியூட்ரலில் போட்டு வண்டி ஆஃப் பண்ணி சர்ன்னு இறங்கிடலாம். சேம் லைக், ஆனால் இதோட செங்குத்தாக இருந்து வட்டவாடா. இது இந்த ஒரு மாரி மகேந்திரா ஜீப் மட்டும் தான் போயிட்டு வந்து இந்த கட்டை ஏற்றின்னு அங்கே நம்ம வண்டி போய் களை கட்டிட்டு வந்தோம். அப்படி சும்மா கிளி கிழிச்சு வந்தோம். அங்கெல்லாம் நான் விளாக் தான் சரியான கண்டென்ட் கிடச்சிட்டு, அங்கெல்லாம் நிறைய கண்டென்ட் கிடச்சிட்டு. அங்கெல்லாம் நான் விளாக் ஸ்டார்ட் பண்ணி வச்சிங்களேன் பறக்க விட்டுருப்பேன் நான். ஏன்னா நம்ம பார்க்க போகிற வியூவெல்லாம் சும்மா திமுறா இருக்கா. எல்லா இடத்துலையும் மாதாம்மா இருக்கிறாங்க. மாதாம்மா ஆசீர்வாதத்தோட இங்கே எல்லோரும் நல்லா நல்லபடியாக வாழ்கிறாங்க. இதுதான் நினைக்கிறேன். இல்லை இது 2த்துல ஏதாவது ஒன்று. என்னாச்சு? என்னாச்சு நண்பா? புரியல. ஏன் போக முடியாதாங்க? A few moments later. அற்புதமான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்துடும்.
ஒரு சவுண்டு கேட்குதா, பூச்சி சவுண்டோ ஃபால்ஸ் சவுண்டோ. ஆனால் இன்னொரு வியூ பாயிண்ட் இங்கே இருக்குது, தப்பாக வந்துட்டோம். தெரியல நம்ம போகுது நண்பாவா, அது வேறு ஏதாவது வழி இருக்குது, மேலே போகிறது வழி இருக்குது போல். நாங்கள் தப்பாக வந்துட்டோம். ஸோ இதை பார்த்துட்டு வழி எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அது பியூட்டிஃபுல் ஃபால்ஸ் இன் ஹிடன் ஜெம் ஆஃப் பனசூரா ஹில் ஸ்டேஷன். லைஃப்பில் ஒன் டைம் வச்சு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அதாவது நம்பர் ஆளு 2 பேர் எல்லாம் நம்பரா அப்படி போய் போய் ஏற முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா செத்துங்க இங்கேயே ஊந்து அப்படியே வீட்டில் தூக்க மாட்டி தொங்குங்கடா. வழியா அப்படியா அப்படியாண்டா போலாம். இப்படியே போகலாம்டா. பயங்கரமான ட்ரெக்கிங், தடுக்க முடியாத எங்களை பனசூரா ஹில்ஸ் பசங்க ஆல்ரெடி போயிட்டானுங்க. நானும் இறங்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. லைஃப்பில் ஒன் டைம் இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் மொதல் வாட்டி கைஸ். அதுவும் கரெக்டான டைமில் விளாக் ஆரம்பிச்சிட்டேன். சேஃபாவாடி பசங்க போயிட்டானுங்க. ஆல்ரெடி அங்கே ஒரு 10 பேர் ஒரு 8 பேர் கிட்ட குளிக்கிறாங்க. இப்போ நம்ம போய் குளிக்க போகிறோம். வழுக்குது, சேஃபாக வாங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இந்த இடத்த, ஓன் ரிஸ்க் தான். ஏன்னா நான் பண்ணிட்டு என்ன சொல்கிறாதீங்க. சவுண்டு கேட்குதா? இந்த வியூவை காட்டுறேன் பாருங்க. சொர்க்கத்தில் சொர்க்கத்துக்கே போயிடலாம். தேகம் இருச்சா கிம்பிள் எங்க? hours later. ஸோ கைஸ் ஃபைனலாக பனசூரா கண்டுபிடிச்சி உங்களுக்கு பார்த்துட்டேன். பயங்கரமாக எல்லாம் குளிச்சுட்டு வீடெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் போயிட்டோம். இந்த ஒரு லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் போடுறேன், இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். உனக்கு பெஸ்ட்டு மூமெண்ட் ஆஃப் எண்ட் எவர் லைஃப். பக்கெட் லிஸ்ட்டில் இல்லாத ஒரு விஷயம் ஜம்முன்னு முடிச்சாச்சு. ஸோ பயணமாக முடிச்சாச்சு, கிளம்புறோம். அடுத்து பனசூரா டேம் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ அங்கே போய்ட்டு லாக் பண்ணுறேன். பை காய்ஸ். மேலே ஏறுறோம். இதான் போய் இதுக்கு மொத்தம் 4 வழி இருக்குது. நம்ம ட்ரெக்கிங் ஆரம்பிக்கிறோம்.
வரா இந்த கை ஓகே தேங்க்யூ ஹெல்மெட் போனால ஒரு வியூ முடியும் தெரியல பாய் பாய் அடுத்த வாட்டி வரோம் ரெண்டுன்றலண்ணா சும்மா இல்லை காய் எங்கே சிம்பிள் ஓகே மேலே போட்டு லாக் பண்ணுறேன் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய டைம் வாட்டர் ஃபால்ஸு உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நிறைய வாட்டர் ஃபால்ஸு காட்டுறேன் உங்களுக்கு ஸோ பை காய்